refraction of light through the prism. You learned how light gets refracted through this rectangular glass slab. For parallel refracting surface, as in the glass slab, the emergent ray is parallel to the incident ray. However, it is slightly displaced laterally. How could light get refracted through a transparent prism? Consider a triangular glass prism. It has two triangular bases and three rectangular surfaces. These surfaces are inclined to each other. The angle between the two lateral surfaces is called angle of prism. Let us now do an activity to study the refraction of light. The light through a triangular glass prism. Activity 10.1. Fix a sheet of white paper on the drawing board using drawing pins. Place a glass prism on it in such a way that it rests on the triangular base. Trace the outline of the prism using a pencil. Draw a straight line PE inclined to one of the refracting surfaces, say AB of the prism. Fix two pins, say point P and Q, on the line PE as shown in Fig 10.4. PE, ABC. Or line or right? Draw a line and அதுல ரெண்டு பின் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். right? பின் வந்து ரெண்டு பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் ட்ரேஸ் பண்ணிடுவோமா? ஒரு பிரிசம் இருக்கு. அந்த பிரிசம் வச்சுட்டு அதோட எட்ஜஸ் சைடு வந்து ட்ரேஸ் பண்ணிடுவோம். ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு இது அந்த ட்ரையாங்குலர் போர்ஷன்னா இது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்பர் 1. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஏபிசின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஏபிசி ஒரு ரே, ஓகே, ஒரு லைன் வரையணும். ஓகேவா? ஒரு லைன் வரையணும். இந்த லைன்ல என்ன பண்றோம்? ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். PE அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் டுவர்ட்ஸ் AB. அப்போ PE பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? PE. Look through the images of the pin fixed at P and Q through the other face of AC. இந்த சைடு வந்து அந்த பிரிசம் வச்சிருக்கிறோம்ல, இதோட பின்ன எங்க இருக்கு அப்படின்ட்டு PE பின் வந்து எங்க இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? Fixed at P and Q. லைன் வந்து PE, ஓகே, PQ வந்து பின். இந்த பாயிண்ட் வந்து PE. ன்றது எமர்ஜிங் ரே பண்றதுனால ன்னு வந்து சொல்றாங்க PE. இப்போ அதர் ஃபேஸ்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல அந்த P ஓட பின் எங்க இருக்கு, Q ஓட பின் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட்? P and Q பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். Fix two more pins at a point R and S such that the pins are at R and S as the same images of the pin at P and Q lie on the same straight line. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க P and Q வந்து பின் வச்சிருக்கோம்ல, இந்த சைடு பார்க்கறோம். R and S வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம், அந்த பாயிண்ட்ல வைக்கணும். ரைட்? அப்போ அதை வந்து ஜாயின் பண்ணோம்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை ஜாயின் பண்ணோம்னா ஓகேவா? இந்த லைனை ஜாயின் பண்ணா இப்படி வரும். ஆக்சுவலா இப்படி வராது, நான் சும்மா லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது என்ன ஆகும்? இங்க இருந்து வந்து பெண்ட் ஆகும். எப்படி பெண்ட் ஆகும்? இங்க இருந்து இப்படி பெண்ட் ஆகும். வெளியில வருதுல, அப்ப வந்து இங்க இருந்து டைவர்ஜ் ஆகும்.
இங்க இருந்து டைவர்ஜ். அப்ப R and S ரெண்டு பாயிண்ட் இங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒன்னு இங்க இருந்து வரத பெண்ட் ஆகுதா அண்ட் அவுட் சைட் வரப்போ நல்ல ஸ்ட்ராங்கா பெண்ட் ஆகுது. அப்ப இப்படிதான் R and S வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணும். R and S பாயிண்ட் வந்து இது மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். R S. ஓகேவா? எப்படி அந்த இமேஜ் நம்ம போடுறோம் எக்ஸாக்டா இந்த P and Qக்கு செக் பண்ணிட்டு P and Q இருக்கிற இடத்துல அந்த இமேஜ். அப்ப அந்த P-யோட இமேஜும் இந்த பின்னும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி நான் இங்க பாக்குறேன். இந்த சைடு இப்படி பாக்குறேன். இங்க பின் வந்து வச்சிருக்கேன். எங்க வந்து அந்த பின் வந்து தெரியுதோ அந்த இடத்துல கரெக்டா வந்து பின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். P-யோட பின் அதே மாதிரி Q-வோட பின் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த அந்த லைன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு மாதிரி வந்து மேட்ச் பண்ணுறேன். Remove the pins and the glass prism. The line PE meets the boundary of the prism at point E. Similarly, join and produce the point R and S. Let this line meet the boundaries of the prism E and F respectively. Join E and F. இப்போ இங்க E இருக்கா, எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ இந்த லைன் ஜாயின் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் F ஸ்பேஸ். ரைட்? ஓகேவா? F1 E and F ஸ்பெசிஃபை பண்ணி the line join EF. Draw perpendicular to the refracting surface AB and AC. இப்போ இந்த இடத்துல இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு பெர்பெண்டிகுலர் நம்ம வரையணும். பெர்பெண்டிகுலர்னா என்ன? 90 டிகிரி. ஓகேவா? ரிஃப்ராக்டிங் இந்த சர்ஃபேஸ் ஏபிக்கும் அதுக்கும் பெர்பெண்டிகுலர் நம்ம வரையணும். ஆல்ரைட்? ஏபிக்கும் ஏசிக்கும் அந்த பாயிண்ட்ல இ அண்ட் எஃப்ல வந்து பெர்பெண்டிகுலர் வரையணும். இத நார்மல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஓகே? ஆமா, ஏபிக்கு கரெக்டா எமர்ஜிங் பாயிண்ட் அந்த எமர்ஜென்ட் ரே மீட் ஆகுற இடத்துல இ இடத்துல 90 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் பேர் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் எதுக்காக வரைஞ்சோன்னு வந்து தெரிஞ்சுக்கல. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கா, திஸ் ஆங்கிள் இருக்குல்ல ஐ, இந்த ஆங்கிள் பேரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இந்த ஆங்கிள் பேரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் அதோட ரேட். ஓகேவா? ரைட்? இப்படிதான் ஐ அண்ட் ஆர் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வெளியில வருதா, ரைட்? ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இங்க வரும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளவு ஆங்கிள் வந்து டிவியேட் ஆயிருக்கு அப்படின்றது. அப்போ 3 ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நார்மல் வரைகிறோமா, பெர்பெண்டிகுலர் வரைகிறோமா, பெர்பெண்டிகுலருக்கும் இந்த ரேக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? தென் இந்த எமர்ஜிங் ரேவும் இன்சிடென்ட் ரேவும், இது இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. ஐஎன் இன்சிடென்ட் ரே. இது வெளியில வருதா எமர்ஜென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. எமர்ஜ் ஆகுது, அதனால எமர்ஜென்ட் ரே. இந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ராக்டர் ரேக்கும் இருக்கிற அந்த ஆங்கிள் தான் ஆர், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ இதுதான் நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனும் இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரேவும் எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு, இப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா போச்சுன்னா இங்க வந்து. ஓகேவா? எமர்ஜென்ட் ரேக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணா இங்க வந்து. இந்த ஆங்கிள் பேர் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கேபிட்டல். ஓகேவா? இப்போ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல நம்ம என்னென்ன செக் பண்றோம்? முதல்ல இன்சிடென்ட் ரே பிஇ, ரிஃப்ராக்டட் ரே. ஓகேவா? ரைட்? ரிஃப்ராக்டட் ரே இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகுது இஎஃப். நெக்ஸ்ட் எமர்ஜென்ட் ரே, இந்த ஆங்கிள் இருக்குல்ல ஆங்கிள் ஆஃப் பிரிசம், இது வந்து ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும்.
நம்ம ஸ்கூல்லயோ எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் இருக்கும். 60 டிகிரி கிட்ட இருக்கும். ஓகேவா? 60 டிகிரி கிட்ட இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் A. நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். Then angle of refraction. Then angle of emergence. Angle of deviation. இப்படி ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியது இவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு. பிரிசம்ல இருந்து வெளில வரணும். அதுதான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Here P is the incident ray, EF is the refracted ray, and FS is the emergent ray. You may note that a ray of light is entering from air to glass at the glass at the first surface AB. The light ray on refraction has bent towards the normal. At the second surface AC, the light ray has entered from glass to air. Hence, it has bent away from normal. Compare the angle of incidence and angle of refraction at each refracting surface of the prism. Is this similar to the kind of bending that occur in the glass slab? The peculiar shape of the prism makes the emergent ray bend at an angle to the direction of the incident ray. This angle is called the angle of deviation, capital D. In this case, capital D is the angle of deviation. Mark the angle of deviation in the above activity and measure. இப்போ நம்மளே வந்து ஒரு பிரிசம் இருந்தாதான் பண்ண முடியும். பிரிசம் இல்லைன்னா நம்ம உருவாக்கணும். 3 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ் பீஸ் ஒன்னா நம்ம சேர்க்கணும். ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் இருக்கு. அந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பை நம்ம ஒன்னா வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கோயே. நம்ம தேவைன்னா நம்ம வந்து உருவாக்கணும்னா உருவாக்கணும். அந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட். அப்ப நம்மளுக்கு என்னென்ன தெரியணும்? இது இன்சிடென்ட் ரே PE. நம்ம என்ன வேணா போடுவோம். உன்னோட சாய்ஸ். இது ரிஃப்ராக்டட். இது எமர்ஜென்ட். This is angle of prism A. இப்போ இதுக்கு நான் நார்மல் வரையறேன். இதுக்கு நான் நார்மல் வரையறேன். நார்மல்னா பெர்பெண்டிகுலர். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் இந்த ஏபிக்கும் ஏசிக்கும் பெர்பெண்டிகுலர் வரையறேன். சப்போஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேவா? இந்த லைனையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. This one angle of this one கீழே angle of refraction R. This one angle of emergence E. ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த பிரிசம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நமக்கு தெரியும். You must have seen dispersion of white light by glass prism. You must have seen and appreciated the spectacular colors in the rainbow. How could the white light of sun give us various colors of the rainbow? Before we take up this question, we shall first go back to the refraction of light to the prism. The inclined refracting surface of a glass prism shows exciting phenomena. Let us find out through an activity. Take a thick sheet of cardboard and make a small hole or narrow slit in its middle. Allow sunlight to follow on the narrow slit. This gives a narrow beam of white light. Now,
Take a glass prism and allow the light from the slit to fall on one of its faces, as shown in Fig 10.5. Turn the prism slowly until the light that comes out of it appears on the nearby screen. What do you observe? You will find the beautiful band of colors. Why does this happen? Okay. Right? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஒயிட் லைட் செட் பண்ணோம். அப்படியே நம்ம ரொட்டேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பெண்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டா போறப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ரைட். இப்போ இன்சிடென்ட் ரே கிராஸ் இருக்கு. நம்ம பெண்ட் பண்ண என்ன ஆகும்? அந்த ஸ்கிரீன்ல இருக்க அந்த லைட் வந்து நல்லா பிரில்லியண்டா சூப்பர்பா அப்படியே வந்து டிஸ்பர்ஸ் ஆயிடும். The prism has probably split the incident white light into band of colors. Note the colors that appear at the two ends of the color band. Red, violet. Okay, two ends of the color band. What is the sequence of colors that you see on the screen? The various colors seen are violet, indigo, blue, green, yellow, orange, and red, as shown in Fig 10.5. The acronym WebGR will help you to remember the sequence of colors. The band of colored components of a light beam is called a spectrum. You might not be able to The acronym WIBGYOR will help you remember the sequence of colors. The band of the colored components of a light beam is called the spectrum. You might not be able to see all the colors separately, yet something makes each color distinct from the others. The splitting of light into components color is called dispersion. Splitting of light into component colors is called dispersion. You have seen that white light is dispersed into 7 color of components by a prism. Why do we get these colors? Different colors of light bend through different angles with respect to the incident ray as they pass through the prism. The red light bends the least. While the violet the most. Thus, the rays of each color emerge along different paths and thus become distinct. It is the band of distinct colors that we see in a spectrum. Isaac Newton was the first to use a glass prism to obtain the spectrum of sunlight. Isaac Newton. He tried to split the color of the spectrum of white light further by using another similar prism. However, he could not get any more colors. He then placed the second identical prism in an inverted position with respect to the first prism, as shown in Fig 10.6. This allowed all the colors of the spectrum to pass through the second prism. He found a beam of white light emerging from the other side of the prism. This observation gave Newton the idea that the sunlight is made up of 7 colors. Any light that gives a spectrum similar to that of the sunlight is often referred to as white light. இதான் அவர் பண்ணார். இதான் பண்ணார். டபுள் பிரிசம் இன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்தப்போ ஆக்சுவலா இதுல இருந்து வர லைட் இருக்குல்ல, இதுல இருந்து வர லைட் இந்த சைட் பெண்ட் ஆயிருக்கா, இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல பெண்ட் ஆயிட்டு இது எல்லாம் ஒன்னா சேர்த்து இப்போ இங்க 7 கலர்ஸா பிரியுது. இது இன்னொரு பிரிசம்ல பட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா என்ன ஆகும்? இன்னும் பெண்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா இன்னும் பெண்ட் ஆயிருக்கு. திருப்பி இதுதான் இது ஸ்பிளிட்டிங் தான். இப்போ நான் இன்னும் இந்த கலர் நான் பெண்ட் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா இங்க எமர்ஜ் ஆகுற சைடு வந்து இதை நான் கவுத்து ரெகுலரா வந்து வைக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டேன். ஓகேவா? இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, வாட் வில் ஹேப்பன்? இன்னும் இதுல படுறது இன்னும் நல்லா பெண்ட் ஆயிட்டு இன்னும் பெட்டரான ஸ்பிளிட்டிங் கிடைக்கும். இதுல வர இப்படி இருக்கு. திருப்பி இன்னொரு பிரிசம் நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சேன்னா
இன்னும் நல்லா பெண்ட் ஆயிட்டு ரெட் வயலட் அதெல்லாம் இன்னும் டிஸ்டிங்டா கிடைக்கும். இப்போ நான் திருப்பி வைக்கிறப்ப என்ன ஆகுது, இது எல்லாமே வந்து ஆப்போசிட் சைட்ல பெண்ட் ஆகுமா, இது லைட்டா தான் டிவியேட் ஆகும், இது ரொம்ப டிவியேட் ஆகும். அப்போ ஃபைனலா வரப்ப என்ன ஆகுது, டோட்டலா ஒயிட் லைட்டா வெளில வரும். அப்போ ஒயிட் லைட் has 7 colors அப்படின்ட்டு நம்ம வந்து 7 colors combined to join a transparent white light. ஓகேவா, அதுதான் சன்ல நடக்குது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நம்மளுக்கு வருது ஒயிட் லைட். அந்த ஒயிட் லைட்டை ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஸ்பிளிட் பண்ண லைட்டு ரிட்டர்ன் பேக் வந்து நம்ம இன்னொரு ப்ரிசம் இன்வெர்டட் ப்ரிசம் கூட வைக்கிறப்ப திருப்பி ரிட்டர்ன் பேக் எமர்ஜென்ட் ரே வந்து ஒயிட்டா வருது. ரைட், ஒயிட்டா வருது. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம சேமா வச்சுட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே ஒன்னா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் லுக் லைக் அ கிளாஸ் லேப் மாதிரி இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன் எதுவோ அதே டைரக்ஷன்லயே அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இங்க இருந்து எப்படி வருதோ அதே மாதிரி ஒயிட் லைட். ரைட், சோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். ஐசக் நியூட்டன் அப்போ வந்து ஸ்பிளிட்டும் பண்ண முடியும், அதை ஒன்னாவும் சேர்க்க முடியும் அப்படின்ட்டு காட்டினார். What happens? Rainbow formation. What's happening? Okay. A rainbow is a natural spectrum appearing in the sky after a rain shower. It is caused by dispersion of light by tiny water droplets present in the atmosphere. A rainbow is always formed in a direction opposite to that of the sun. ஏன் ஆப்போசிட்டா இருக்கு? டைரக்ஷன் ஆப்போசிட் டு சன். அந்த இடத்துலதான் இமேஜஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிட்டு அங்கதான் ஸ்கிரீன் மாதிரி வந்து கிடைக்கும். அதனாலதான் ஆப்போசிட்ல splitting of light. It is caused by dispersion of sunlight by tiny water droplets present in the atmosphere. A rainbow is always formed in the direction opposite to that of the sun. The water droplets act like small prisms. They refract and disperse the incident sunlight that reflects it internally and finally refracts it again when it comes out of the raindrop. First one, the incident sunlight பண்றப்போ ஸ்லைட்டா தான் பெண்ட் ஆகுமா, ஏன்னா சின்னதாக தானே ட்ராப். இப்போ இந்த ட்ராப் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ திருப்பி இங்க பெண்ட் ஆகுது, அப்போ கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராப் எடுத்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் எடுத்து அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அப்போ இதுவும் இன்னும் நல்ல பெரிய டீவியேஷன் நம்மளுக்கு. அப்போ இந்த அதிகமான டீவியேஷன் அந்த மாதிரி ஆகாத என்ன ஆகும், இன்னும் பெட்டரா நம்மளுக்கு சன்லைட் இல்ல. இப்போ லைட்டா கொஞ்சம் பெண்ட் ஆயிடும், அப்படியே வந்து இது போதும் அப்படின்ட்டு அந்த கலருக்கு வந்து இது போதும்னு வந்து அர்த்தம். நார்மல் சன்லைட் ஒரு ட்ராப்ல படுது, பட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா பெண்ட் ஆகும், ரெட் வந்து ஸ்லைட்டா பெண்ட் ஆகும், வயலட் நல்லா ஸ்ட்ராங்கா பெண்ட் ஆகும். இப்போ இந்த ரிஃப்ராக்ட் ஆனதே வந்து பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்கா சேமா இருக்கும். அப்ப இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இதோட டீவியேஷன் பார்ட் டீவியேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ ரெட் லைட் வந்து ஸ்லைட்டா இருக்கும், வயலட் லைட் வந்து லைட்டா இருக்கும். ஆமா, நிறைய வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்குல்ல, அப்ப அது கூட வந்து ஸ்பிளிட் ஆக நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா, அப்ப இதனாலதான் நம்மளுக்கு ரெயின்போ ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து வெளில வர்றது ஆப்வியஸா இன்னொரு ரேல படும், அதுல இருந்து வெளில வர்றது ஆப்வியஸா இன்னொரு டிராப்லெட்ல படும். அப்ப பட வந்து அப்படியே இன்டர்னல் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஆயிடும். ஒரு வாட்டர் டிராப்லெட் இருக்குல்ல, ஒரு வாட்டர் டிராப்லெட் நல்லா வந்து தெளிவா வந்து கொஞ்சம் ஒரு டிராப்லெட்டை வந்து நம்ம வச்சிருக்கோம், அதுல லைட் வந்து பட்டுது, நம்மளுக்கு எப்படி தெரியுது, அப்படியே கிளிட்டரிங்கா தெரியுது, கிளிட்டர் ஆகுது லைட். இப்ப தண்ணி ஒரு வாட்டர் டிராப்லெட்டை சும்மா ஹோல்ட் பண்ணிட்டு பாக்குற அப்படின்னா கிளிட்டரிங் ஒரு பளபளப்பா இருக்கு.
ஷைனிங்கா இருக்கும். ஏன் அது ஷைனிங்கா இருக்கும்? உள்ள லைட் இல்ல. உள்ள படுற லைட் ஒண்ணு டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒண்ணு ரிஃப்ராக்ட் ஆகும். அப்ப அது ரெண்டும் ஒரே இடத்துல மீட் ஆகுமா? அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கிளிட்டரிங் வந்து ஷைனிங் வந்து தெரியும். வாட்டர் டிராப்லெட்குள்ள லைட் இருக்குதா? இதுன்னு புதுசா இருக்கு. பரவாயில்ல. அந்த தாட்ல தான் நீ சொல்லணும். ஓகேவா? You can also see a rainbow on a sunny day when you look at the sky through a waterfall or through a water fountain with the sun behind it. வாட்டர் ஃபவுண்டனோ வாட்டர் ஃபால்ல இருந்து பார்த்தனா எப்படி இருக்கும்? அப்படியே நிறைய அப்படியே பளபளப்பா அப்படியே ஷைனிங்கா இருக்கும்ல. ரைட்? That is also due to refraction. ஓகேவா? ரைட்? ரிஃப்ராக்ஷன் மூலமா தான் நடக்குது. அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷன். அப்ப நம்ம ட்விங்க்லிங் அந்த இதை வந்து ஷைனிங் சொல்லலாம், ட்விங்க்லிங்னு சொல்லலாம், கிளிட்டரிங் சொல்லலாம். டைமண்ட் ஏன் கிளிட்டர் ஆகும்? சேம். ஓகேவா? ரைட்? இப்போ டைமண்ட் இருக்கு. ஓகேவா? ரைட்? டைமண்ட் இருக்கு, மல்டிபிள் சர்ஃபேசஸ் இருக்கா? ஒரு ரே வருது, அது பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொரு ரே இங்க பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இங்க இருந்து வர லைட் என்ன ஆகுது? டபுள் தி கான்சன்ட்ரேஷன்ல வருது, இன்டென்சிட்டில வருது. அப்போ இது பாக்குறதுக்கு நம்ம கிளிட்டரிங் மாதிரி அப்படியே ஷைனிங்கா அப்படியே கிளிட்டரிங் ஆகுது. ஓகேவா? அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷன். You might have observed the apparent random wavering or flickering of objects seen through a turbulent stream of hot air rising above a fire or a radiator. The air just above the fire becomes hotter than the air further up. The hotter air is lighter, less dense than the cooler air above it, and has a refractive index slightly less than that of the cooler air. Since the physical condition of the refracting medium, air, are not stationary, the apparent position of the object as seen through the hot air fluctuates. இதான் கேட்டேன். ஓகேவா? இதுதானே கேட்டேன். டவுட் கேட்டேன், இதுதான் கேட்டீங்க. Right? Fluctuate. This wavering is thus an effect of atmospheric refraction. Refraction of light by the Earth's surface. On a small scale in our local environment, the twinkling of stars is a similar phenomenon on a much larger scale. Let us see how we can explain it. சரி, எப்ப பாருங்க, நான் வந்து ஒரு ஃபயர் வந்து கேம்ப் ஃபயர் வந்து உருவாக்குறேன். கேம்ப் ஃபயர் உருவாக்குறேன். அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த ஃபயருக்கு கொஞ்சம் அபவ் மேல இருக்கிற இடத்துல ஹாட்டா இருக்கும் ஏர். அப்போ ஹாட்டா இருக்கிறப்ப லைட்டா இருக்கும், லைட்டர் மீடியமா இருக்கும். அப்போ சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல டென்சர் மீடியமா கூலா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஏர் மட்டும் லைட்டா இருக்கும். அப்போ நம்ம அந்த லைட்டா இருக்கிற ஏர் வழியா நம்ம பாக்குறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த சைடு இருக்கிற இமேஜஸோ இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸோ லைட்டா ஷேக் ஆகிட்டே இருக்கும், ஃபிளக்சுவேட் அப்படியே லைட்டா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பெண்டிங் ஆஃப் லைட். ஓகேவா? குட்டி குட்டியா அப்படியே வந்து ஒரு இடத்துல ஹாட்டரா இருக்கு, ஒரு இடத்துல ஹாட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு இடத்துல கோல்டர் மீடியமா இருக்கும். ஓகேவா? ஹாட்டர் அண்ட் கோல்டர் மீடியமா எப்படி இருந்தாலும் இப்ப அடுத்து வந்து ஹாட்டர் மீடியமா இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஹாட்டர் மீடியமா இருக்கும், கோல்டர் மீடியமா இருக்கும். இப்ப என்ன ஆகும்? ஒரு லைட் ரே மீட் ஆகும். மீட் ஆகுறப்போ ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பெண்ட் ஆகும். ரைட்? இங்க இருந்து அடுத்து என்ன ஆகுது? இங்க இருந்து பெண்ட் ஆகும். ஸ்லைட்டா யூ இமேஜின் லாட் ஆஃப் மீடியம். ஓகேவா? அப்ப குட்டி குட்டியா அப்படியே பெண்ட் ஆகிட்டே போகும். ஒரு ஏரியால இருந்து இன்னொரு இதுக்கு மீடியம்க்கு அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்ப ஆக்சுவலா இந்த இமேஜ் எப்படி இருந்திருக்கும்? இங்க போயிருக்கணும். ஓகேவா? இங்க போயிருக்கணும். ஆனா இங்க இருக்கு அதோட இமேஜ், இங்க இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன பார்ப்போம்? இந்த இடத்துல அந்த
oasis அந்த மாதிரி டெசர்ட்ல பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு அப்பா இங்க போவோம், இதை நோக்கி போவோம். ஓகேவா? ஆனா ஆக்சுவல் வாட்டர் இங்க இருக்கு. வாட்டர் இந்த இடத்துல இருக்குப்பா. வாட்டர் ப்ளூ கலரா? வாட்டர் இந்த இடத்துல இருக்கு. இதுல இருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த ரே வந்து பெண்டாயி நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். சரி, இந்த பாட்டுல தான் இருக்குன்னு வாட்டர் தெரியுங்க போனோம்னா இங்க வாட்டர் இருக்காது. அதான் மிரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸும் வந்து இதே மாதிரி கான்செப்ட் மூலியமா தான் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸும் ஹேப்பன் ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி தான் ஹேப்பன் ஆகுது. நம்மளுக்கு அப்பரண்ட் பொசிஷன் ஸ்டார் இங்க இருக்கு. ஓகேவா? ஸ்லைட்டா அந்த பாத்ல வந்து ஸ்லைட்டா தான் பெண்ட் ஆயிட்டே வரும். அப்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்லைட் பெண்டிங் ஆகுறப்ப பெரிய டீவியேஷன் மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்டார் நம்மளுக்கு இங்க தெரியும். ஓகேவா? ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் இல்ல, குட்டி குட்டி ஏரியா ஒரு இடத்துல வார்ம் ஏர் இருக்கும், ஒரு இடத்துல வந்து கூலா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஸ்லைட்டா ஏரோட ரிஃப்ளெக்ட் வந்து 0.001 அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி 1.0001, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல லைட்டா இருக்கு, ஒரு இடத்துல வார்மா இருக்கு. இப்போ இங்க நம்ம உட்காந்து இருக்கோமா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே கரெக்டா இருக்கு. அப்படி வெளில போகணும்னா டோட்டலா ஹீட் வந்து அந்த அதோட ஏரோட டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். கோல்டரா இருக்கும். ஹாட்டா இருக்கிறப்ப ஏர் வந்து லைட்டா இருக்கும். நம்ம ப்ரீத் பண்றது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா உடம்பு வந்து டெம்பரேச்சரா இருக்கும். இங்க வெளில போயிட்டோம்னா ப்ரீத்திங் அவ்வளவு நல்லா வந்து பண்ணணும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது கோல்ட் ஆகும். அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட் மேல போயிட்டோம்னா நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியாது. இப்ப லே லடாக் இது மாதிரி இடத்துக்குலாம் போறோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அந்த ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கிற பிளேசஸ் போறோம்னா ஃபர்ஸ்ட் 10 நாள் நம்மள வீட்டுல அந்த ரூம் விட்டு விட மாட்டாங்க. அங்க ப்ரெஷரோ அந்த ஆக்சிஜன் லெவலையும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி நம்மளோட பாடியை அந்த வெளியில இருக்க சரௌண்டிங்க்கு அக்கஸ்டம் பண்ணிட்டு தான் நம்மள வெளியே விடுவாங்க. இல்லைன்னா அப்போ அதுதான் இங்கேயும் twinkling of stars. Twinkling of star is due to atmospheric refraction of starlight. The starlight, on entering the Earth's surface, undergoes refraction continuously before it reaches the Earth. The atmospheric refraction occurs in a medium of gradually changing refractive index. Since the atmosphere bends starlight towards the normal, the apparent position of the star is slightly different from its actual position. The star appears slightly higher above than its actual position when viewed near the horizon. Further, horizon என்னப்பா? Horizon. அது horizontal இல்ல vertical சொல்லுவாங்க. Horizon. இப்போ ஒரு பீச் போறோம்னு வச்சுக்கோங்க, where the sky meets the earth. பாக்குறோம் அப்படின்னா லேண்ட் அந்த வாட்டரும் ஸ்கையை மீட் ஆகிற இடத்துல அந்த ஹாரிசன். ரைட்? நம்மளுக்கு இங்க இருந்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். லேண்ட் கூட எந்த இடத்துல ஸ்கை மீட் ஆகுது அதுதான் நம்மளுக்கு ஹாரிசன். இந்த ஆங்கிள் இப்போ நம்ம இங்க பாக்குறோமா, இதான் லேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஸ்கை கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட் ஆகிதானே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெரிக்கலா தானே இருக்கு. ஓகேவா? அப்ப அதுதான் ஹாரிசன். அந்த ஆங்கிள் பாக்குறதுதான் நம்மளுக்கு இன்னும் நல்ல டிஸ்பர்ஷன் தெரியும். ஆக்சுவலா இங்க ஒரு ஸ்டார் நான் பாக்குறேன் அப்படின்னா ஆக்சுவலா அது இங்க இருக்கிற ஸ்டாரை தான் நான் கொஞ்சம் ஸ்லைட்டா கீழே பார்க்கிறேன். மூவ் ஆகும். ரியலான ஸ்பேஸ் வந்து அப்படியே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். Further, this apparent position of the star is not stationary but keeps on changing slightly. Since the physical condition of Earth's atmosphere are not stationary, as was the case in the previous paragraph. Since the stars are very distant, they approximate
point-sized source of light. As the path of ray of light coming from the star goes on varying slightly, the apparent position of the star fluctuates, and the amount of starlight entering the eye flickers. The star sometimes appears brighter and some other time fainter, which is the twinkling effect. ஏன் ட்விங்கிள் ஆகுது? ஒன் டைம் வந்து நம்ம கண்ணில் ரீச் ஆகுற லைட் வந்து இன்டென்சிட்டி கம்மி, ஓகேவா, கம்மியா இருக்கு. அதாவது நிறைய பெண்ட் ஆகி போச்சு, நிறைய ரே வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஒன் டைம் ரொம்ப அதிகமா வந்து நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் வந்து பிரைட்டராகவும் லைட்டராகவும் தெரியும். அப்போ பிரைட் லைட் அப்படின்னு போட போட அது வந்து ட்விங்கிளிங். ஸ்டார்லாம் ட்விங்கிள்லாம் ஆகும், பார்க்கறதுக்கு அப்படியே வந்து அந்த கிளிட்டரிங் மாதிரி அப்படியே ஃபிளிக்கரிங் மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து நம்மளுக்கு வேரி ஆகுது. வை வேரி ஆகுது? ஒரே இடத்துல நம்மளோட கண்ணுக்கு வந்து டோட்டலா எல்லாத்தையும் வந்து டைவர்ட் ஆகி ஒன்னா வந்து சேர்த்துனா இன்டென்சிட்டி அதிகம், எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா இன்டென்சிட்டி கம்மி. ஓகேவா? Since the physical condition of Earth's atmosphere are not stationary, as was the case in the previous paragraph, அதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பேக் வந்து நம்ம சொல்றோம். பிரைட்டர் அண்ட் லைட்டர், பிரைட்டரா இருக்கும், ஃபெயிண்ட் ஆகும். அப்ப பாக்குறதுக்கு ட்விங்க்லிங் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஹாரிசான் நம்ம பாக்குறோம், ஸ்கையும் எங்க மீட் ஆகுதோ அதுதான் வந்து ஹாரிசான் அப்படின்றத சொல்லுவோம். பாக்குறதுக்கு அதுதான் ஹாரிசான். ஓகேவா? ரைட், சரி. Advanced sunrise and delayed sunset. Advanced sunrise, இது படிக்கல. Why don't the planets twinkle? The planets are much closer to the Earth and are thus seen as extended sources. If we consider a planet as a collection of large number of point-sized sources of light, the total variation in the amount of light entering our eye from all the individual point-sized sources will average out to 0, thereby nullifying the twinkling effect. For planets, stars, when we consider stars, sunlight வந்து நம்மளோட எர்த் எத்தனை how many minutesல வருது? இதை பார்த்துலாம் சொல்லக்கூடாது. இல்ல, டிலேடு சன்ரைஸ், டிலேடு இது வந்து வேற. ஓகேவா? சன்லைட் வந்து சன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 7 minutes 20 seconds. 7 minutes 20 seconds. இல்ல, இப்போ அண்ணன் வந்து சொல்றது ஒரு லைட் சன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஒரு போட்டான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப நான் தான் சன், நீ தான் எர்த் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த லைட் உனக்கு வந்து சேர்றதுக்கு 7 minutes ஆகும். 7 minutes முன்னாடி. ஆமா, ஓகேவா? 7 minutes முன்னாடி எங்க இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இப்போ அதுதான் ரியலான சன்னு. அது மாதிரிதான் இப்போ 7 minutesன்றது வந்து 7 minutes அப்படின்னு பார்க்கணும். அதுவே ஸ்டார்ஸ் பார்த்தோம்னா 20,000 லைட். இப்ப நம்ம ஒரு ஸ்டார் பார்க்கறோம்னா அந்த ஸ்டார் இப்போ உயிரோட இருக்கா இல்லையா கூட நமக்கு தெரியாது. அதாவது உயிரோட இருக்கா அப்படின்னா ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ ஒரு கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு, இல்லை ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு, லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்கு, அதோட ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி சன்னோட ஃபியூல் வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஃபியூஷன் ஆகுது, கீழே கிரியேட் ஆகுது. அப்போ ஹை ஹீட் வந்து ஹை ஹீட் அண்ட் லைட் வந்து லிபரேட் ஆகுது. அந்த லைட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சன்னோட டோட்டல் இயர்ஸ் வந்து 10 billion years. அதுல 5 billion years முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 billion years தான் சன்னால லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபியூவலான அந்த ஹைட்ரஜன் காலியல் எல்லாமே கீழே. ஹைட்ரஜன் எல்லாம் டோட்டல் மாசா வந்து கம்பைன் ஆனதுதான் சன். Earth is made up of slips.
கால்சியம், அது மாதிரி சிலிக்கான் டை ஆக்சைடு. இன்னொரு பிளானட் நம்ம வந்து இந்த மல்டிவர்சஸ் எல்லாம் படிக்கிறாங்க, பாக்குறாங்க, பண்ணலாம். அதுல என்ன வந்து சொல்லுது, இன்னொரு பிளானட்ல எர்த் மாதிரியே இருக்கும், அங்க டிஃப்ரெண்டான வந்து மினரல்ஸ், டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கம்பைன். அப்ப அந்த இடத்துல ஆக்சிஜனே இல்லாம இருக்கு. ஆனா அவங்க வேற ஒரு கேஸை சுவாசிச்சுட்டு வாழலாம். இப்ப இந்த கான்செப்ட் எல்லாமே சேர்ந்துதான் நியூவா வந்து ஏலியன் பத்தியோ ஏலியன் பிளானட் பத்தியோ அது மாதிரிலாம் வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா, ரைட்? அதுதான் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கணும். ஓகேவா, ரைட்? அப்போ சன்னோடது 7 மினிட்ஸ் சொல்றோம், பிளானட் அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக. பிளாக் ஹோல் அப்படின்றது வந்து இப்போ ஒரு ஸ்டாரோ சன் மாதிரி வந்து சன் ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டார், பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ்லாம் இருக்கு. அப்போ அதோட டோட்டல் ஃபியூவல் வந்து ஹைட்ரஜன் ஃபியூவலோ அது மாதிரி ஃபியூவல் டோட்டலா காலியாகிறப்போ அது வந்து பிளாக் ஆயிடும். பிளாக் ஆயிடும்னா லைட் தெரியல, லைட் வரல. இப்ப நான் இதை மானிட்டர் ஆஃப் பண்ணா என்ன பிளாக் ஆயிடுதா? அதே மாதிரி பிளாக் நம்மளுக்கு அது இருக்கிறது தெரியாது. இப்ப நான் வந்து டோட்டலா வந்து இருட்டாய் போச்சு, நான் லைட் போடல, அப்போ திடீர்னு கரண்ட் போறப்ப உனக்கு தெரியுறது, நீ எனக்கு தெரியும். ஓகேவா? நீ எனக்கு தெரிய மாட்டேன், நானும் உனக்கு தெரியும். அது திரும்பவும் வரத்துக்கு இல்ல, அது அங்கதான் இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு தெரியல, ஏன்னா அது லைட் வந்து கொடுக்கணும். அந்த லைட் இப்போ இந்த டோட்டலா இருக்காது, ஓகேவா? நீ வந்து தெரியவே இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன், உள்ள இருந்து ஒரு சைட்ல இருந்து வந்து உன் மேல வந்து போக்கஸ் லைட் எடுக்கிறேன். அப்போ உன் மேல அந்த படுற லைட் என் கண்ணுக்கு வந்து தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகி என் கண்ணுக்கு தெரியும். அப்ப நீ எனக்கு தெரியும், ஆனா உனக்கு நான் தெரிய மாட்டேன், ஏன்னா என் மேல லைட் பட்டு உனக்கு வரல, உனக்கு நான் தெரிய மாட்டேன். அப்போ சப்போஸ் திருப்பி அதை வரணும்னு தெரியல, திருப்பி வர மாட்டேங்குது, நம்மளுக்கு அது தெரியல, அவ்வளவுதான். அது பிளாக்கா இருக்கும், சுத்தமா லைட் அதோட ஃபியூல் காலி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஹார்டான ஒரு ஸ்டோன் மாதிரி தான், ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி பெரிய ஸ்டோன், பெரிய பெரிய ஸ்டார் வர்றேன். அப்ப இதுதான் வந்து அங்க நடக்குது. 20,000 லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர் எவ்வளவுன்னா நம்ம 7 மினிட்ஸ்ல லைட்டிங் வந்துட்டா. ஒரு லைட் இயர்ன்றது டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி லைட் இன் டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி லைட் ஃபார் 1 இயர். அதாவது ஒரு செகண்டுக்கு லைட் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் டிராவல் ஆகும். அதாவது 3 lakh கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. ஆமா, அப்போ ஒரு செகண்ட் மினிட்டா கன்வெர்ட் பண்ணா இன்டூ 60 போடும், அவரா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னொரு இன்டூ 60 போடும், அடுத்து டேவா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டூ 24 போடும், இயருக்கு இன்டூ 365.25. இதோட டோட்டல் மல்டிபிளிகேஷன் தான் 1 லைட் இயரோட டிஸ்டன்ஸ். ஸ்டார் வந்து 20,000 லைட் இயர் தூரம் இருக்கு. பிளானட்லாம் வந்து 1 மினிட் 2 மினிட் கேப்ல தான் இருக்கு. அப்போ பிளானட் என்ன பண்ணுது, பிளானட் நம்மளுக்கு வந்து தெரியுது, அது வந்து பிளிக்கர் ஆக மாட்டேங்குது, இதாக மாட்டேங்குது. ஏன் பிளிக்கர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பக்கத்துல இருந்து தான் வருது. ஸ்டாரை கன்சிடர் பண்றப்போ பிளானட் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால அது பிளிக்கர் ஆகாது. பிளிக்கர்னா ட்விங்க்லிங் ஆகாது. பிளானட்ஸ் வில் நாட் ட்விங்க்லிங், ஏன்னா டைரக்டா அது சன்ல இருந்து வர லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு, அதனால அதை ட்விங்கிள் ஆகும். ஆனா ஸ்டார்ஸ் வில் ட்விங்கிள். காத்து பயங்கரமா இருக்கு, அப்படியே வேரி ஆயிட்டே இருக்குன்னா ரொம்ப ட்விங்கிள் ஆகுற மாதிரி, ஏன்னா லைட்டர் அண்ட் டென்சர் மீடியம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த ரிஃப்ராக்ஷன் மாறி மாறி, அப்போ வந்து நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஸ்டார் காணும் அப்படின்னு டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு. ஐயோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு இல்ல, ஒரு 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு லைட்னா நீ இப்ப பாக்குற ஸ்டாரை பாக்குறேன்னா 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்டார் வந்து லைட் போச்சு. இப்ப அந்த இடத்துல அந்த ஸ்டார் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, எவ்ரிதிங் மூவிங். புரியுதா? எவ்ரிதிங் மூவிங், சன்னும் மூவிங், எர்த்தும் மூவிங், அப்ப ஸ்டார்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு. அதான் 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு லைட் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப அந்த ஸ்டார் வந்து வேற ஏதோ ஒரு பொசிஷன்ல கூட இருக்கு, நமக்கு தெரியாது. அது எந்த பொசிஷன்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. we are not going to get up. அப்ப அந்த ஸ்டாரோட என்ன ஸ்டார் வந்து இருந்துச்சு,
இதுல என்ன இருக்கு, அதுல இருக்க சயின்ஸ் என்ன, அதுலயும் ஒரு மைன்யூட்டா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வந்து இவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி சொல்றாங்க. அதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல பார்த்தோம்னா இப்போ அந்த ஸ்டார் வந்து இப்ப அந்த இடத்துல கூட இருக்காது ரியாலிட்டியில. நம்ம நம்ம பிறக்கிறப்போ ஒரு ஸ்டார் தெரியுது, அதை வச்சு வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து சொல்றாங்க. அந்த ஸ்டார் வந்து அந்த பொசிஷன்ல கூட இருக்காது. இப்போ 20,000 வருஷம் கழிச்சு அது வந்து வேற எங்கேயோ இருக்கும். நம்மளுக்கு இப்போ 20 இயர்ஸ் 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண லைட் நம்ம இப்ப பாக்குறோம். ஆமா. அப்போ அதுதான் அந்த ரியாலிட்டி. சரி, அட்வான்ஸ் சன்ரைஸ் அண்ட் டிலேட் சன்செட். The sun is visible to us about 2 minutes before the actual sunset and about 2 minutes after the actual sunset because of atmospheric refraction. Okay, right? Atmospheric refraction. By actual sunrise, we mean the actual crossing of horizon. Horizon இப்படி இருக்கு. இப்ப நான் எர்த் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக என்ன ஆகும், இந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உனக்கு வந்து உண்மையிலே தெரியும் அதோட எஃபெக்ட், ஹாரிசானோட எஃபெக்ட். ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 பீச்சுக்கு போய் உட்காரணும்னு வச்சுக்கோங்க, டோட்டலா இருக்காது. டோட்டலா இருக்காது. திடீர்னு ஒரு பிரைட் லைட் அங்கேருந்து நம்மளை நோக்கி வர மாதிரி வந்து ஃபீல் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சன் வந்து லைட்டா அப்படியே மேலே, அதாவது என்ன ஆக்சுவலா நான் வந்து எர்த் ரொட்டேட் ஆகுது, சன்னை கொஞ்சம் கொஞ்சமா சன்னை பார்க்க போகுது. ஓகேவா? அப்போ அப்படியே வந்து ரைஸ் ஆகும், அப்படி டக்கு டோட்டலா இருட்டா இருக்கும். 4:30 மார்னிங்னா போறப்போ, அதாவது எவ்வளவு இருட்டா இருக்குன்னா பீச்ல நம்மளுக்கு நீங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல வரைக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு இருட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது. அப்போ அந்த பொசிஷன்ல இருந்து டக்குன்னு அப்படியே லைட் வந்து நம்ம மேல வந்து வார்மா பண்றது வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த ஹாரிசான்ல மூவ் ஆகுது. பட் என்ன ஆகுது, டியூ டு பெண்டிங் ஆஃப் லைட் டு ரிஃப்ராக்ஷன், ஒரு 2 minutes ஏர்லியாவே நம்ம லைட்டை பார்க்கணும், சன்னை பார்க்கணும். ஏன்னா அந்த ரே வந்து பெண்ட் ஆயிட்டு வருது. அதே மாதிரி பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹாரிசானுக்கு கீழே சன் போயிடுச்சு, இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெண்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு 2 minutes டிலேட் ஆகும். சன் செட்டுக்கு அப்புறம் ஹாரிசான் கீழே போயிட்டாங்க, நம்மளுக்கு சன் வந்து ஒரு 2 minutes கழிச்சு வந்து 2 minutes தெரியும். டிலேட் சன்செட். ஓகேவா? புரியுது? அப்ப இதோட மீன் தான் வந்து ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவோம். ஹாரிசான் வேர் இட் மீன்ஸ். ஓகேவா? Shows the actual and apparent position of the sun with respect to the horizon. The time difference between the actual sunset and apparent sunset is about 2 minutes. Actual sunset horizon கீழே போயிடுச்சு, but I can still see it. வெண்டாய் வர்றதுனால எனக்கு இந்த பிளஸ் 100 தெரியும். ஆனா கீழே இறங்கி போயிடுச்சு, horizon cross பண்ணிடுச்சு, but I can see it. Okay, 2 minutes. Okay, the time difference between actual, okay, the apparent flattening of sun's disk at sunrise and sunset is due to the same phenomena. Okay, right? Scattering of light நம்ம பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, ஆனா இன்னொரு கிளாஸ் வந்து போகணும். இன்னும் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஒரு குட்டி பார்ட் தான், இது முடிஞ்சதான் இந்த லெசன் முடிஞ்சிடும். இந்த ஒரு பேஜ் தான், நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் இதுலயே வந்து பார்ப்போம். இதுல இம்பார்ட்டண்டா இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம உணர் எவ்ரிதிங் நம்ம பக்கத்துல இருக்கிறத வச்சே நம்ம டீல் பண்ணிக்கிறோமா, உணர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு எஃபெக்டிவா ஒர்க் வரும், இல்லைன்னா வராது. அப்போ திங்க் பண்ணணும், திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொண்டு போனா நம்மளால பெட்டரான ஒரு ரிசல்ட்